சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். மூணு 12/25 சாயந்தரம் 6 மணிக்கு அந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்க. விட்டுருந்தா ஒன்றும் நடந்திருக்காது. அந்த சமுதாயத்துக்காரர் வழிபட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ ஒரு சர்ச்சையான ஒரு சப்ஜெக்டாக மாறியிருக்காரு. சாதாரண ஒரு சிட்டிசன் அவனுடைய உரிமை என்ன கேட்குறான்? கோயிலில் காலங்காலமாக ஏற்றப்பட்டிருந்து அந்த தீபத்தூணில் ஒரு தீபத்தை ஏற்றணுங்கிறான். அந்த உரிமையை நீதிமன்றம் கொடுக்குது. அவனால் அந்த உரிமை ஃபுல்ஃபில் ஆச்சுதான் ஜனநாயக நாட்டில். எப்பொழுது மாநில அரசு நீதிமன்ற உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ தட் வில் பி தி எண்ட் ஆஃப் தி ரூல் ஆஃப் லாங் சொல்லி கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சட்டம் அதற்கும் மேலே. மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் மதுரை பெஞ்ச் 1/12/2025 ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதில் மனுதாரர் யாருன்னா ராமா ரவிக்குமார் என்கிற ஒருவர். அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும். அந்த மனு அனுமதிக்கப்படுகிறது. 3/12/25 மாலை 6 மணிக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஆனால் 3/12/25 மாலை 5 மணி வரைக்கும் தீபம் ஏற்றப்படவில்லை. ஆகிய ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம். அந்த முதன்மை மனுவில் 3 பேர் எதிர்மனுதாரர். 1 மாவட்ட கலெக்டர், போலீஸ் கமிஷனர், 3வது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருப்பரங்குன்றம். இந்த 3 பேர் தான் எதிர்மனுதாரர். கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே 3/12/25 அவங்க அந்த மனுவில் சொல்கிறாங்க, இன்றைக்கி 5 மணி வரைக்கும் ஈஓ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. உடனே தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த அதிகாரிகள் சார்பாக ஆஜரான அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொன்னார்னா, இந்த மனுவே ப்ரீமெச்சூர், 6 மணிக்கு தான் நீங்கள் உத்தரவு கொடுத்துருக்கீங்க, அதற்கு முன்னாடி 5 மணிக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, அதனால் இதை எடுத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 6 மணிக்கு பிறகு பார்க்கலாம், எடுத்துக்கிடுறேன்னு சொல்லி இதை தள்ளி வைக்கிறார். ஆனால் ஹெச்ஆர்என்சி ஈஓ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் அந்த பிள்ளையார் டெம்பிளில் தீபம் ஏற்றிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை. மதுரை பெஞ்சின் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. அந்த உத்தரவுப்படி 3/12/25 மாலை 6 மணிக்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். அது ஏற்றப்படவில்லை. அப்போது நீதியரசர் அந்த உத்தரவில் சொல்ல சமயம் என்ன சொல்கிறாருன்னா, 1/12/2025 உத்தரவு பகிரப்பட்டாச்சு. எதிர்த்தரப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டிவிஷன் பெஞ்ச் போயிருக்கலாம், ஆனால் அவங்க போகலை. ஆனால் என்ன அப்போ அதை விசாரிக்கிறார் என்ன நடந்ததுன்னு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹெச்ஆர்என்சியோட தரப்பில் ஈஓ தரப்பில் ஒரு ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணுறாங்க. அது டிஃபெக்டிவ் ஃபார்மெட்டில் இருந்தாலும் ரிட்டன் ஆகிருக்கு. அதை இந்த டெம்பிள் அட்வொகேட்டும் ரிட்டன் எடுத்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணீங்க இந்த ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈஓவை முயற்சி பண்ணுறேன் தொடர்பு கொள்வதற்கு, அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார், கான்டாக்ட் பண்ண முடியலேன்னு சொல்லி இந்த ஈஓ அட்வொகேட் சொல்கிறாங்க கோர்ட்டில். அப்போ நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு உத்தரவு போட்டிருக்கேன், அதன் மேல் டிவிஷன் பெஞ்சிலையோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஸ்டே இல்லை, என்னுடைய ஆர்டரை செட்டசைடும் பண்ணலை எந்த நீதிமன்றமும். அப்படி இருக்க சமயம் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா வேண்டாமா, இதுதான் அவர் கேட்டது. அப்போ அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2025 கண்டெம்ப்டில் கொடுத்த ஒரு தீர்ப்பை கோட் பண்ணுறாரு. டாடா மோகன் ராவ் வெர்சஸ் எஸ் வெங்கடேஸ்வரலுங்கிற தீர்ப்பில் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சட்டம் அதற்கும் மேலே உள்ளது. பி யூ எவர் ஸோ ஹை, த லா இஸ் எபவ் யூ சொல்லி அதை தண்டிக்கிறாங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி எலாபரேட்டாக எழுதுகிறார்.
அதே மாதிரி ஏஜி வெர்சஸ் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் லிமிட்டெடுங்கிற ஒரு தீர்ப்பையும் அவர் கோட் பண்ணுறார். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 129 சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 215 ஹை கோர்ட் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆம்பிள் பவர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டசபை, பார்லிமெண்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய தீர்ப்புகளும் சட்டம்தான். அப்போது ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, அதற்கு மேல் எந்த உத்தரவும் இல்லாத பொழுது சரியோ தப்போ அந்த தீர்ப்பை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அது ஒரு ஹைலி காம்ப்ளிகேட்டட் தீர்ப்பும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். என்ன, 3/12/25 சாயந்தரம் 6 மணிக்கு அந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்க விட்டுருந்தா ஒன்றும் நடந்திருக்காது. ஏற்றி அந்த சமுதாயத்துக்காரர் வழிபட்டுட்டு போயிருப்பாங்க. இவ்வளோ ஒரு சர்ச்சையான ஒரு சப்ஜெக்டாக மாறி இருக்காது. ஆனால் மாறாக அந்த உத்தரவு கடைபிடிக்கப்படவில்லை. இதில் நம்ம ஒன்று பார்க்கணும். பல ஒரு விவாதத்துக்கு பல விஷயங்கள் வந்து அதில் ஒரு விவாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் எப்படி சிஆர்பிஎஃப் டெப்யூட் பண்ணி மனுதாரருக்கு பந்தோபஸ்து கொடுக்க முடியும்? சிஆர்பிஎஃப்ங்கிறது ஹைகோர்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு காவல்துறைங்கிறது சாதாரணமாக விவாதிக்கப்படுது இந்த பிரச்சனை வந்த பிறகு. அது உண்மை கிடையாது. நம்ம ஒரு பழைய நடந்த ஒரு சப்ஜெக்ட், அது 1979 நினைக்கிறேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவங்க இருந்தாங்க. அப்போ காவல்துறைக்குன்னு ஒரு யூனியன் வேணும்னு காவல்துறை சார்பாக அதை கோரிக்கை விடுக்கிறாங்க. அவர் சிஎம் நெகோஷியேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த நேரத்தில் காவல்துறையை ஒடுக்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போது ஒரு விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுவதற்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே எடுக்க சமயம் நீதிமன்றங்களுக்கும் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. ஒரு உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்றங்கள் எந்த ஃபாரத்துக்கும் உத்தரவை இடுவதற்கு அதிகாரம் இருக்குது. அதனால் அதை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது நீதிமன்றத்தை. இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நாம் இன்றைக்கி கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா, இவங்களுக்கு போலீஸுக்கு அதிகாரம் இருக்கா, கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கான்லாம் பார்க்க சமயம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தில் வந்து எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க? ஒருத்தங்க இருப்பாங்க, பெஞ்சினா 2 இருப்பாங்க. நீதிமன்ற ஊழியர்கள் இருப்பாங்க. கவர்மெண்ட் மிஷினரிஸ் மாதிரி அவ்வளவு மிஷினரிஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. நீதிமன்றத்தின் கொடுக்க உத்தரவை நாம் மதிக்க வேண்டும். நாமளே மதிக்கலைன்னா தனி மனிதன் மதிப்பானா? கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நீதிமன்ற உத்தரவை மாநில அரசுகள் நீதிமன்ற உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்பொழுது மாநில அரசு நீதிமன்ற உத்தரவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ தட் வில் பி தி எண்ட் ஆஃப் தி ரூல் ஆஃப் லாங் சொல்லி கேரளா ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நீதிமன்றங்கள் வேறு, காவல்துறை, ரெவின்யூ அவங்க வேறு கிடையாது. அரசு நிர்வாகம், நீதித்துறை எல்லாம் இணைந்தது தான் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் முன்னேற்றத்துக்கு உதவும். நம்மளுடைய சட்ட மேதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து நமக்கு தெரியும், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அவர் நீதித்துறையை பற்றி சொல்ல சமயம் இந்த நீதித்துறை பவர்ஸை பற்றி அவர் டிஸ்கஷனில் சொல்லுவார். போலீஸ், ஜுடிஷியரிங்கிற சமயம் என்ன சொல்கிறாருன்னா, ஜுடிஷியரி வந்து ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவார். ஜுடிஷியரிங்கிறது வந்து வாட்ச் டாக் அண்ட் கஸ்டோடியன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ரைட். அதுதான் சரியான வார்த்தை. இந்திய குடிமகனின் உரிமைகளுக்கு கஸ்டோடியனுங்கிறது தான் நீதித்துறை. இங்கே கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் அவனுடைய உரிமை என்ன கேட்குறான்? கோயிலில் காலங்காலமாக ஏற்றப்பட்டிருக்குது, அந்த தீபத்தூணில் ஒரு தீபத்தை ஏற்றணுங்கிறான்.
அந்த உரிமையை நீதிமன்றம் கொடுக்குது. அவனால் அந்த உரிமை ஃபுல்ஃபில் ஆச்சுதா? ஜனநாயக நாட்டில் நாம் யோசிக்கணும். ஒரு ஜனநாயக நாடு என்பது மக்களாட்சிங்கிறோம். மக்களாட்சிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஆட்சி தான் மக்களாட்சி. சரியா தப்போ ஒரு நீதிமன்றத்தை உத்தரவை நாம் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். நாமளே மதிக்கலை என்றால் மற்றவங்க மதிப்பாங்களா?